ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இதுக்கு முன்னாடி வந்து குரூப்பா இருங்க, பாய்ஸ் ஒரு குரூப், கேர்ள்ஸ் ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க கூடாது, அது வந்து பாய்ஸ் டீமோட இன்ஃபர்மேஷன்லாம் பாய்ஸ் டீம்ல இருக்கணும், கேர்ள்ஸ் டீமோட இன்ஃபர்மேஷன்லாம் கேர்ள்ஸ் டீம்ல இருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மிங்கலாகி நாங்களாம் கோவா குரூப் கேங் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. 50 டேஸ் கழிச்சுலாம் இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத கண்டஸ்டன்ஸாக தான் இருக்காங்க. சத்யா, ஆனந்தி, அதுக்கப்புறம் இந்த சாச்சனா, அப்புறம் ரஞ்சித், சிவகுமார், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இப்போவே வெளியே எடுத்தாலும் கேம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குன்ற மாதிரி இருக்கு. சாச்சனா பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல இந்த புள்ள இன்னுமே இண்டிவிஜுவலா விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் ஓகே அவங்க ஃப்ரெண்டே ஆப்போசிட்ல நின்றாலும் அடிச்சு விளையாடுறாங்களா அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் இங்க வந்துச்சுன்னா சரி ஓகே ஜாக்லின் நீருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. ஆமா, அதுல ரஞ்சித்லாம் ஓகேப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணிங்க சாமி, நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வெளியே வந்துருவாங்க போல இருக்கு. முத்து அண்ட் சாச்சனாவோட பாண்டிங் தான் இப்போ ரொம்ப அங்க பேசப்படுதுன்னே சொல்லலாம். முத்துக்குமரனும் சில இடத்துல லாஸ்ட் சீசனோட டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனா இல்லையா. ஸோ அவங்களுடைய பேட்டர்னும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வேணும்னு பண்ணல, அது அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி விஷால் அண்ட் தர்ஷிகாவோட அந்த லவ் ட்ராக் வெளியே நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஷோவில் நமக்குள்ள ஒருத்தருக்கு க்ரஷ் வந்திருக்குன்றது வெளியே சொல்லணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. பட் தர்ஷிகா அதை சொல்லும் போதே ரொம்ப ஃபேக்காக இருந்துச்சு. விஷ பாட்டில் அப்படின்னா சாச்சனாக்கு கொடுக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க. சரி ஓகே, பிளே பாய் ஆஃப் தி சீசன் வந்து ஸோ பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் வந்து நம்ம கதறிட்டே இருந்தோம், அது கேட்டுருச்சு போல இருக்கு. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்லாம் வேணாம், நம்மலாம் ஒரே டீமாக இருந்து விளையாடலாம். அதாவது இண்டிவிஜுவல் கேமும் ஆடுங்க, பட் டீம் அப்பும் வந்து அந்த ரூமுக்குன்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஒன்றும் மாறினாப்ல தெரியலே. ஆமா, இப்போ ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறமா டீம் பிரிப்பாங்க. ஸோ அதுலேயே பல பிரச்சனைகள் வரும். ஏன் அகைன் வந்து டீமில் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சீசன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது நிறைய டாஸ்காக கொடுத்து நல்லா என்கேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டாஸ்கே இல்லாமல் சும்மா வெளியே மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால உள்ள உட்கார வச்சு ஒரு 3-4 டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக மாறிட்டதுனால ஓகே நம்ம கேம் எப்படி விளையாடணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீக் வந்து அகைன் இது வந்து இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்குமே கொஞ்சம் கிரியேட்டிவ் டீமுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நம்ம கான்செப்ட் திங்க் பண்ணிட்டோம், இப்போ இண்டிவிஜுவல் கேம் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு குழப்பத்தில் போகிற மாதிரி இருக்கு. அண்ட் அதனால தான் வந்து எடுத்த உடனே பொம்மை டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மை டாஸ்க் தான் எல்லா சீசன்லையுமே கண்டென்ட் வாங்கி கொடுத்த டாஸ்க்கு, சம்பவம் பண்ண டாஸ்க்கு, கேஸ் வாங்கி கொடுத்த டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே இந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த கான்செப்டை எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த டால் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுல அங்கங்க சில சம்பவங்கள் நடக்குது. நேத்து அன்ஷிதா, மஞ்சரி, இவங்க ஜாக்லின் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அகைன் இப்போ வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் போக போக தான் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பாய்ஸஸ் கேர்ள்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு டீம் அப்பா ஆயிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் கேம் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வரமாட்டேங்குதோன்னு தோணுது. ஏன்னா அவங்க கீப் ஆன் ஒரு மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ வந்து சௌந்தர்யா அழுதாங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் ஜாக்லினோட அப்படின்னு மாதிரி அழுதாங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து குரூப்பா இருங்க, பாய்ஸ் ஒரு குரூப், கேர்ள்ஸ் ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க கூடாது, அது வந்து பாய்ஸ் டீமோட இன்ஃபர்மேஷன்லாம் பாய்ஸ் டீம்ல இருக்கணும், கேர்ள்ஸ் டீமோட இன்ஃபர்மேஷன்லாம் கேர்ள்ஸ் டீம்ல இருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் மிங்கலாகி நாங்களாம் கோவா குரூப் கேங் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆமா, பேர் வச்சு அவங்க ஒரு பக்கம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து விஷால், சத்யா, அதுக்கப்புறம் நம்ம அருண், இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன குரூப்ஸ்லாம் இருக்காங்க. பட் இதை கேம்னு வரும்போது காமிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தான் அது அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டால் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 பேர்கிட்ட பேசியோ இந்த மாதிரி தான் விளையாடி ஆகணும். ஏன்னா கடைசியில் நம்ம பூமியை யாரும் எடுக்க மாட்டாங்க, யார்கிட்டயாச்சும் நம்ம அலைன்ஸ் வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேற ஆப்ஷன் இல்லாமல் இந்த கோவா கேங்கு அப்படிங்கிற கேங்காக ஃபார்ம் ஆகி விளையாடுறாங்க.
இன்னுமே இண்டிவிஜுவலா விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் ஓகே அவங்க ஃப்ரெண்டே ஆப்போசிட்ல நின்றாலும் அடிச்சு விளையாடுறாங்களா அப்படிங்கிறது தெரியும். இல்ல விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அங்க வந்து ஓகே இவன் இண்டிவிஜுவல் பிளேயரா இல்ல ஃப்ரெண்டுக்காக பாக்குறானுங்க அப்படிங்கிறதுலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த குரூப்பிசம்ன்ற மேட்டர்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரூப்பா ஆடுறதுனால குரூப்பிசம்ன்ற மேட்டர் பெருசா தெரியல. இதுக்கப்புறம் குரூப்பிசம்னு ஒன்று கிரியேட் ஆகி, ஏன்னா இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் அந்த குரூப்பிசம் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து குரூப் ஆயிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஆட்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. 7 பேர் கேங்ல 6 பேர் ஓட்டு போட்டாலே மெஜாரிட்டி வந்துரும்ன்றதுனால அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப்பிசம்லாம் ஒட்டைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு பிக் பாஸ் டீம்ல இன்னுமே கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் கொடுத்தாங்கன்னா அது பச்சையா வெளியே தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஒரு டாஸ்க் இருக்கும். ஐ திங்க் மாயா சீசன் நினைக்கிறேன். லைக் எல்லாருமே நிப்பாங்க, பூர்ணிமா எல்லாருமே நிப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும். அதாவது எல்லாருமே சேர்ந்து அந்த கன்வின்ஸ் பண்ணணும் அந்த பர்சனை. யாரு கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி. அதெல்லாம் இங்க வந்துச்சுன்னா சரி ஓகே ஜாக்லின் நீருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. ஆமா, அதுல ரஞ்சித்லாம் ஓகேப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க சாமி, நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வெளியே வந்துருவாரு. ரஞ்சித் வந்து அவர் ரொம்பவும் இப்ப அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங் நான் என்ன சொல்றேன், ரவீந்திரன் இருந்தார் பாத்தீங்களா, அவர் இருக்கிறப்பதான் அவர் கொஞ்சமா தெரிஞ்சாரு. இப்போ ஐ திங்க் அவர் வந்து நாமினேஷன்லயும் அவ்வளோவா வராரு, பட் வராரு. அண்ட் அவங்க நாமினேட் பண்ணணுன்னே மக்கள்ன்ற பாருங்க ஆடியன்ஸ்க்கே தோண மாட்டேங்குது. அது நினைக்கவே மாட்டாங்க அந்த ஒரு பர்சனை. இப்போ யாரையும் ஒருத்தவங்க அவங்க வந்து நாமினேட் பண்ணணும்னாலும் அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேம் ஏதாவது பண்ணி தெரிஞ்சு, இல்லைன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த மாதிரி இருக்கிறப்போ இட்ஸ் வெரி வியர்ட். அவங்க வந்து இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சத்யா கேப்டனா இருக்கிறப்ப மட்டும்தான் வாய்ஸ் வருது. சௌந்தர்யா கூட சண்டை போட்டது அதெல்லாம் மட்டும் தான் தெரியும். சத்யாக்குமே இப்போ ரோல் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ ரஞ்சித் சத்யாக்கெல்லாம் அப்படின்னா ஷீல்டு மாதிரி முன்னாடி ஒரு 3-4 பேர் இருக்காங்க. வர்ஷினி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ சாச்சனா, ஆனந்தி இவங்கெல்லாம் இருக்காங்க, சிவகுமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எவிக்ட் ஆகி போற வரைக்கும் அவங்க சேஃபாவே தான் இருப்பாங்க. சாச்சனா எவிக்ட் ஆகிற சாச்சனா இப்போ நாமினேஷன்ல வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி சாச்சனா தான் வெளியே போவாங்க, ஆனந்தி வெளியே போறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால அப்படி இந்த 5 பேர் வெளியே போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னொரு 3 வாரம் இருந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 50 டேஸ் கழிச்சுலாம் இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத கண்டஸ்டன்ஸா தான் இருக்காங்க. சத்யா, ஆனந்தி, அதுக்கப்புறம் இந்த சாச்சனா, அப்புறம் ரஞ்சித், சிவகுமார் இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இப்பவே வெளியே எடுத்தாலும் கேம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னுமே பூசி மொழிகிட்டு ரொம்ப சேஃபா இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே இருக்கும்போது இதுக்கான இந்த ஷோக்கு இவங்க தேவையில்லாத கண்டஸ்டன்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் ரஞ்சித்லாம் எப்படி இவ்வளவு நாள் டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாப்புல, ஓகே யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, இப்படியே இருக்கணும்ன்றது ஓகே தான். பட் அந்த கேரக்டர்லயே கடைசி வரைக்கும் இருந்தா அது செட் ஆகாதுல்ல. பட் டாஸ்க்னு வந்தாலும் அவருக்கு கேமும் புரிய மாட்டுது. இந்த பொம்மை டாஸ்க்ல கூட எதுக்கு ராணுவ பொம்மையை பிடிச்சிட்டு வெளியே நின்றாருன்றது அவருக்கே தெரியல. அப்புறம் தர்சிகா பொம்மையை கொடுத்தா எதுக்கு வாங்கினாருன்றது அவருக்கே தெரியல. ஸோ பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரு. கேமும் புரியல, டாஸ்க்கும் புரியல, அவரே புரியாத புதிராக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாச்சனாக்கு பயங்கர ஹேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுற விதம், ஆட்டிடியூட் எதுவுமே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே அது ஒரு கேரக்டர் இருப்பாங்க. லைக் வீட்டிலே ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல. இப்போ ஜோவிகா மாதிரி இவங்களுக்கும் அந்த ஹேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுறாங்களோன்னு தோணுது. பிகாஸ் ஸ்டார்டிங்ல அவங்க ஒரே நாள்ல போனதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்களோ இப்போ வந்து அப்படியே போயிருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியல, ஐயோ அதனால தான் அவங்களை எடுத்தீங்களா, அப்பவே எனக்கு புரிஞ்சிருந்துருக்கணும், நாங்க தான் வந்து கம்பேக்லாம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்றாங்க. ஆமா, சாச்சனா பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்ணும் இந்த சீசன்ல இந்த புள்ள, அதாவது இந்த ஏஜ் கேட்டகரியில நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்டா உள்ள வந்திருக்கு அப்படின்ற, இந்த பொண்ணோட சின்ன பொண்ணுலாம் உள்ள வந்திருக்காங்க. அவங்களாம் கூட கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த பிள்ளை ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு. அந்த லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் ஒண்ணுமே சொல்லல, கொஞ்சம் திட்டி இருந்தா கூட மனசாரி இருக்கும். அந்த பிள்ளை அவ்வளவு அழுதுக்கு எதுக்குடா உட்காந்து 1/4 மணி நேரமா எல்லா பக்கம் போயிட்டு அப்படியே அழுகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே கேட்கலையேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவு ரோஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம், எப்படி வச்சு செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தரையும். கமல் சார்லாம் எப்படி போட்டு வாட்டி எடுத்திருக்காப்புல. அதுக்கெல்லாம் போயிட்டு 2 பேர் டிஷ்யூ பேப்பர் வச்சு 2 தோட தொடச்சிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த பிள்ளை வந்து அழுதுட்டு அப்புறம் அன்சீன்ல வந்து சொல்லுது,
ஜாக்லின் அக்கா தான் என்னை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேணும்னே உங்களை வெளியே வச்சு இவங்க அழுகிறத வந்து கேமரால காட்டணுன்றதுக்காகவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேற பின்னாடி போய் பேசிட்டு இருக்கு ஆனந்தி கிட்ட. அப்போ ஆனந்தி சொல்றாங்க அந்த ஜாக்லினோட இன்டென்ஷன் வந்து உனக்கு கன்சோல் பண்ணணுன்றதா, நீ எந்த மாதிரி புரிஞ்சிக்காத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு புரிதல் இல்லையா, இல்லை எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பேசணுங்கிற மைண்ட் செட்டில் வந்திருக்கா? தீபக் கூட பண்ணதெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அவர் சொன்னார் இந்த முடியை தூக்கி பின்னாடி போடுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் முத்துக்குமரனுக்கு டாஸ்க் கொடுக்கும்போது ஏமா சிரிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டாப்ல, அதுக்கு சிரிக்கூடாதுன்னு சொல்றீங்களா, சிரிச்சுக்கோமான்னு சொல்றாப்ல, அப்ப கூட சிரிக்கூடாதுன்னு சொல்றீங்களா, சிரிக்கூடாது சொல்றீங்களா அப்படின்னு பேசுனதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. தீபக் மட்டும் கேப்டன்சியா, கேப்டன் இல்ல அப்படின்னா அங்க நடந்துக்கிறதே வேறையோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஆனா இந்த மனுஷன் உண்மை ஆச்சரியப்படுற வகையில அது ரொம்ப காமா ஒரு சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு போனதை பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சுன்ற மாதிரி பார்த்தேன் நான். முத்துவே கூப்பிட்டு சொன்னாரு, நீ வந்து சில இடங்கள்ல விட்டுடணும், அப்படியே லெட் கோ. அது வந்து நீங்க அப்போ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு போனா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை தடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. பட் முத்து அண்ட் சாச்சனாவோட பாண்டிங் தான் இப்போ ரொம்ப அங்க பேசப்படுதுன்னே சொல்லலாம். அது உண்மைதான். இப்போ வந்து முத்து இல்லைன்னு சொன்னாலும் சாச்சனாக்கு ஒண்ணுன்னா அவர் வராரு வந்து கேட்குறாரு. சாச்சனா வந்து அந்த டால் டாஸ்க்ல நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, விஷாலோட கையில இருந்து இப்படி பண்ணி பண்ணி புடுங்கி உள்ள வைக்கிற மாதிரி அவ பண்ணாங்க. அவங்க பொம்மையை ஆல்ரெடி அவங்க வச்சுட்டாங்க. பட் வந்து விஷாலோட கையில முத்துக்குமரனோட பொம்மை இருந்துச்சு. அவர் வந்து சும்மா விளையாடிட்டு இருந்தார். விஷால் உள்ள வச்சிருவேன் ஆனா விளையாடிட்டு இருக்கேன்ற மாதிரி. அது வந்து அவர் கையில இருந்து இப்படி புடிச்சு தள்ளி வைக்கிற மாதிரி உள்ள வச்சு விட்டுச்சு. ஆமா, அந்த மாதிரி பண்றது வந்து விஷால் டென்ஷன். ஒரு நிமிஷம் டக்குனு கோவம் வந்துடும், ஏன் என் கேமை நீ விளையாடுற, மேபி நான் வைக்காமலே கூட இருந்திருக்கலாம். அவர் முத்து ஃபர்ஸ்டே அவுட் ஆயினா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் அவரு, கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர்ன்னும் போது அதெல்லாம் வந்து சாச்சனா பண்றது. ஐயோ நீ அப்ப ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னா இவ்வளோ ஃபேவர் பண்றியா, அப்ப எதுக்கு அந்த கோவா கேங்க சொல்றாங்க, அப்ப நீ பண்றதுன்னா அவங்க பண்றதும் ஒண்ணுதானே நேத்து டாஸ்க்ல கூட இந்த இவங்கள சொல்லியிருப்பாங்க, ஜாக்லின் அண்ட் ரயன் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்லியிருக்கோம். ஆனா இதே போலதான் அங்க அண்ணன் தங்கச்சி கான்செப்டை ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அது அந்த பிள்ளைக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் யோசிக்க மாட்டுது. டப்புன்னு எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்க. முத்துக்குமரனும் சில இடத்துல இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ரேங்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நடத்திருப்பாங்க. அதுல முத்துக்குமரன் வந்து 4வது பிளேஸ்ல சாச்சனாவை சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க இருக்க விஷயத்த அங்கேயோ அங்க இருக்க விஷயத்த இங்கேயோ சொல்லக்கூடிய ஆள் கிடையாது சாச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த அப்படிப்பட்ட பொண்ணுன்ற மாதிரி தான்டா பேசுனீங்க, இப்ப என்னடா இல்லைன்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நேற்று சௌந்தர்யாவுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது சௌந்தர்யா வந்து சாச்சனா பேர் தான் சொன்னாங்க. அந்த மாத்தி மாத்தி பேசுற வந்து கேரக்டர் வந்து சாச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லி விட்டாங்க. ஸோ அதான் சொல்றேன், அந்த அண்ணன் தங்கச்சின்ற கான்செப்ட், ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கான்செப்ட், பாண்டிங்குள்ள ரொம்ப உள்ள போகும்போது அவங்கள காப்பாத்துறதுக்கோ இல்லை வந்து ஒரு நெகட்டிவா அவங்கள சொல்ல வேண்டிய இடத்துல அவங்கள தவிர்க்கிறதுக்கோ பச்சையா தெரியும் இதுக்கு அவங்க தான் ஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து மாட்டிப்பாங்க. ஓகே அப்ப இந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல முத்துக்குமரனும் லைட்டா விழுந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாச்சனா வெளியே போகாம உள்ள இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு அவருடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அண்ட் முத்துக்குமரனுமே வந்து இப்போ மஞ்சரி அந்த அருண் அண்ட் மஞ்சரி பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்தது அது எல்லாமே வந்து இப்போ அவங்க பாய்ஸ் டீமா இல்லைல்ல, அதனால பாய்ஸ்க்கு ட்ரிகர் ஆகுதோன்னு எனக்கு தோணும். ஏன்னா இப்போ விஷால் அந்த டாஸ்க் பண்றப்போ சும்மா அப்படியே காமெடியா போட்டிருப்பாரு அந்த கவுண்டரை, இப்பயாச்சும் என்ன பதில் சொல்ல ஏன் நீயா பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது ஓகே அப்போ வந்து நவ் பாய்ஸ் ஆர் பிளேயிங் தேர் கேம். அந்த முத்துக்குமரனோட ஷேடோல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அவங்க விளையாடுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனா வந்து முத்து வந்து போயிட்டு அருண் வந்து இப்ப ரைட்டா ஒரு ரைவல்ரி மாதிரி முத்துக்கும் அருணுக்கும் போகுது, அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா தீபக் கிட்ட உட்காந்து அதை ரெஜிஸ்டர் பண்றது, ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப மெதுவா பேசும்போது அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க சப்டைட்டிலோட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அருணும் சௌந்தர்யா ஒண்ணுதான். அதாவது இப்போ சௌந்தர்யாவோட ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருக்கிற பின்பம் என்னன்னா ஷீ இஸ் ஜஸ்ட் அ பார்க்கிங் டாக்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ்ல. பட் வெளியில அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி அருணையும் ரெஜிஸ்டர் பண்றாரோ, ஏன்னா தீபக் கிட்ட சொல்லும் போது தீபக் போய் இன்னொருத்தர் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னும் போது அருணும் சௌந்தர்யாவும் ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ரெண்டு பேரோட கேம் பிளேயை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றாப்ல. அதாவது ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அண்ட் சௌந்தர்யா பேசினது பார்த்தீங்கன்னா எனக்கு பேச தெரியாது, தேவையில்லாத இடத்துல நான் கத்த மாட்டேன், எனக்கு பெருசா பேச வராது, கோர்வையா பேச வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப காமான ஒரு கேரக்டர் மாதிரி நடிச்சாங்க. அதே மாதிரி தான் அருண் என்ன சொன்னாப்ல அப்படின்னா, எனக்குள்ள ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த குழந்தையை தட்டி வெளியே காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல.
அப்படியே ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அப்படியே வேற மாதிரி மாறிட்டாங்க. அந்த குழந்தையெல்லாம் பார்க்கவே முடியல. இப்ப அருண் கிட்ட அருண் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவா இருந்தாலும் வா போட்டு பாத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாப்புல. வீக்கெண்ட் எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி திட்டும் போது பாவம் இவரை போய் திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஆனா இப்போ வந்து அருண் வந்து நல்ல மெச்சூர் ஆயிட்டாப்ல. விஜய் சேதுபதிட்டே நல்லா வந்து கான்வர்சேஷன் ஒரு பில்ட் பண்ற அளவுக்கு அவர் வந்து மாறிட்டாப்ல. சோ அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் சௌந்தர்யா பேச தெரியாது தேவையில்லாம கத்த மாட்டேன்னு சொன்னவங்க அது எல்லாத்தையுமே இப்ப பண்றாங்க. எங்கெங்க ஸ்கோர் பண்ணணும்ன்ற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. சோ அதான் பவித்ரா சொல்லியிருப்பாங்க 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ண மாட்டா 1 ஹவர் எபிசோட்ல எதெல்லாம் வரும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யா ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பண்றாங்க இல்லையா. சோ இது ரெண்டையும் பிரிச்சு சொல்லியிருப்பாப்ல. அண்ட் கோவம் வரும்போது அவங்கள பார்க்காத ஒரு சௌந்தர்யாவும் பார்க்காத அருணும் வெளியே வராங்க அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபோர்த்தா இப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து ஜாக்லினும் அண்ட் அருணுக்கு வந்து விஷாலும் ஒரு ஹோல்டா இருக்காங்களோ இது எல்லாமே ஒரு சேம் பேட்டர்னா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லாஸ்ட் சீசனோட டைட்டில் வின்னர் வந்து அர்ச்சனா இல்லையா. ஸோ அவங்களுடைய பேட்டர்னும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆனால் அதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வேணும்னு பண்ணல அது அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த பேச போய் ஹோல் டீமுமே ஹோல் அந்த ஹவுஸுமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறி அவங்க மேல வந்து கல்லெறியும் போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓகே நான் அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா எந்திச்சு இல்ல நான் அவங்களை எதிர்த்து விளையாடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிச்சு. அது மூலியமா தான் அவங்க வின் பண்ணாங்க. அந்த பேட்டர்னை இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் முத்துக்குமரனுக்கு வந்த மாதிரி பாக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி அருண் அண்ட் அர்ச்சனா அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அருண் அந்த இதை சொல்லிதான் அமைச்சிருப்பாங்க இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு மேபி ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சௌந்தர்யா அந்த லாஸ்ட் சீசனை வெளியே இருந்து பார்த்திருக்கும் போது ஓகே இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதனால ஒருவேளை அப்படி போறாங்களோ அப்படிங்கிற டவுட் ஒருவேளை அவங்க அப்படி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கண்டஸ்டன்டா உள்ள இருந்த ஒரு நிறைய அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி அவருக்கு தோணுது போல இருக்கு. சோ அதை தான் அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு சைடு வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி விஷால் அண்ட் தர்ஷிகாவோட அந்த லவ் ட்ராக் அது வந்து முன்னாடிலாம் வந்து அட்லீஸ்ட் பீப்புள் வந்து ஒரு மாதிரி இதை ஷிப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஆக்சுவலி சௌந்தர்யன் விஷால் தான் பயங்கரமாக ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து அது இல்லை அது சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னோடனே தர்ஷிகா அண்ட் விஷால் எங்கேருந்து எப்படா எங்கடா அப்படின்னு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் போய் பார்க்கணும் போல இருக்கு. ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அவுட் ஆஃப் நோ வேர் அது ஒரு திடீர்னு முளைச்சா மாதிரி இருக்கு. அண்ட் விஷாலோட ஒரு கிளிப்பிங் இப்போ ஆக்சுவலி ட்ரெண்ட் ஆகுது. டைனிங் டேபிள்ல உட்காந்து அவர் சொல்றாரு நான் ஒரு மீடியா பர்சன்டா நான் பண்ணா அது எல்லாருக்கும் தெரியும் அது யாரா இருந்தாலுமே நான் யார் கூட இது பண்றேனோ லவ் பண்ற மாதிரி ஒரு ட்ராக் பண்றேன் அதுக்குமே தெரியும் இது எனக்கு ஒரு பஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாமே தெரிஞ்சுதான் அதையே சொல்றீங்கடா அட்லீஸ்ட் நடிங்கடா ஒழுங்கான்ற மாதிரி இருக்கு. ஆமா இந்த சீசன்ல எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாவே சொல்லிடுற மாதிரி தான் இருக்கு. ராணவும் போயிட்டு கண்டென்ட்டுக்காக தான் பண்றோம் லவ் அப்படிங்கிற மாதிரி பவித்ராட்டே போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராப்புல அதையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. பவித்ரா அவனுக்கு ஓகே தானே கண்டென்ட்டுக்காக பண்றோம் ஓகே தான்றான். பவித்ரா பரவாயில்ல பண்ணா தான் இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அவங்க ஆச்சு அட்லீஸ்ட் இது வந்து பண்ணு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனா தர்ஷிகா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் நல்லா பிசிக்கல் டாஸ்க்ல நல்லா பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா தான் தர்ஷிகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் டாஸ்க்லயும் ஒன்றும் இல்லை டாஸ்க்லயும் ஒன்றும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒன்றும் இல்லை எதுவுமே தெரியாம போயிட்டோம். அப்படிங்கும் போது இவங்க பிக் பாஸ் டீம் எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லவ் கண்டென்ட் சின்னதா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா கூட அது முழுசா டெலிகாஸ்ட் பண்றாங்கன்றதை இவங்க வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க. அதுக்காகவே முழுக்க ரெடி பண்ணி சரி ரைட் நம்ம இன்னொரு எபிசோட்ல வரணும்னா லவ் கண்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் விஷாலோட அந்த லவ் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணமா தான் ஸ்கூல் டாஸ்க்ல லவ் பண்ணோம்ல அங்கிருந்து எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருமே ஒரு சின்ன கிரஷ் உள்ள வந்துருச்சு அது நமக்குள்ள இருக்குதுன்னா அது அந்த இடத்துல ஷேர் பண்ணணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது இவ்வளவு பெரிய ஷோல வெளியே நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஷோல நமக்குள்ள ஒருத்தருக்கு கிரஷ் வந்திருக்கின்றது வெளியே சொல்லணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. பட் தர்ஷிகா அதை சொல்லும் போதே ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சு. நேற்று உட்காந்து ஊட்டும் போதெல்லாம் கேமராவை செக் பண்றாங்க கேமரா நம்மளை பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை 2 முன்னாடி பார்த்துட்டு தான் ஊட்டுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட்டுக்காகவும் சரி இந்த கண்டென்ட் நம்ம லவ் கண்டென்ட் பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. ஸோ இது தர்ஷிகாவுக்கு தான் ரொம்ப ஒரு நெகட்டிவா இருக்கும். ஏன்னா உள்ள போனேன் கொஞ்ச நாள் நல்லா விளையாடினேன் அதுக்கப்புறம் உனக்கு கேம் வந்து செட் ஆகல நீ வெளியே வந்துட்ட அப்படிங்கிற பேரோட வந்தா பரவாயில்ல. போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நீ ஃபேக்கா இருந்துட்டு வந்துட்டியே கண்டென்ட்டுக்காக லவ் பண்றன்ற அளவுக்கு இறங்கி அது ஒரு ஃபேக்கா கொடுத்து வந்துட்டேன்ற மாதிரி தானே இருக்கும். விஷால் ஆல்ரெடி வெளியே தெரியும்னு வேற சொல்றாங்க. பல வருஷமா விஷால தெரியுமா அப்பெல்லாம் கிளிக் ஆகாது. இந்த ஷோக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கும்போது இதாகாது இதுக்கப்புறம் வருது அப்படிங்கும் போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா தான் இருக்கு. ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் கிரிஞ்சாவும் இருக்கு சொல்லணும்னா. ஃப்ரெண்டுன்றனால தான் மேபி அவங்க 2 பேர் பேசி வச்சுட்டு கூட பண்ணலாம் யாருக்கு தெரியும். அண்ட் இந்த வகையில இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த டால் ஹவுஸ் வந்துச்சு அந்த ஒரு அழகான ஒரு டாஸ்க்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் ஃபயர் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லுவேன்.
ஜாக்லின் இருக்காங்க, அன்ஷிதா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு ரைவல்ரி மாதிரி போகுது. ஆக்சுவலி தீபக்குலாம் எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாக்கு சேவ் பண்ண வேணாம், மஞ்சரி போகக்கூடாதுன்னு அவங்க ஏதோ நினச்சிட்டாங்க போல. அப்படிதான் எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் அவங்க 2 பேரும் அவ்வளோ நேரம் அதை வந்து நீடிச்சது தான் பெரிய விஷயம். அண்ட் அன்ஷிதா வந்து திடீர்னு ஓடி போய் பண்ணதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் விளாட்றீங்கல்ல, அதில் கொஞ்சம் நீங்கள் கேம் பிளேலையும் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அன்ஷிதா கிட்ட நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் தாட்ஸ்? ஆமா, ஆக்சுவலா இப்போ ரொம்ப நாளாவே அன்ஷிதாக்கு வந்துட்டு இருக்க ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இது சம்மந்தி மேட்டருக்கு அப்புறமா அன்ஷிதா பெருசா வெளியே தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டே இருக்காப்புல. அண்ட் நிறைய பேர் வந்து அன்ஷிதா அன்ஷிதா அன்ஷிதான்னு சொல்லிட்டு அன்ஷிதா பெருசா தெரியும். இதுக்கப்புறம் ஒரு கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது யாருனாலும் ஈஸியா அன்ஷிதா, ஏன்னா அந்த சம்மந்தி மேட்டருக்கு அப்புறம் பெருசா வரலன்ற மாதிரி ஒரு பேர் வந்துட்டு இருக்கும்போது எங்கடா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இது ஒரு வாய்ப்பா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்த டாஸ்க்ல நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்க. சோ அதனால அவங்களே திடீர்னு மஞ்சரியும் விடாம திருப்பி ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களும் பதில மாத்தி சொல்லிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மஞ்சரி உள்ள போக கூடாது, அதான் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா மஞ்சரி உள்ள போக கூடாது, தீபக்கும் சேவ் ஆகணும், அதனால நான் பண்றேன், தீபக் 2 பேருக்காகவும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி ஈகோ இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அவளா நானான்னு பாத்திரலாம் அப்படிங்கிற வேற நிறைய விட்டாங்க அங்க. ஆமா, சோ அதனால அந்த மாதிரி போயிடுச்சு. அண்ட் வந்து நான் கடைசி வரைக்கும் உள்ள போக மாட்டேன்ற மாதிரி அன்ஷிதா தான் பேசிட்டே இருந்தாங்களே தவிர ஜாக்லின் பெருசா அதுக்கு ரியாக்டே பண்ணிக்கல. சரி நீ பேசிக்கோ, நீ பண்ணிக்கோ, நான் பாட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க பாட்டு இருந்தாங்க. எப்பயுமே நம்ம ஓவரா பேசணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்படியாச்சும் பேசியாச்சும் உள்ள போய் வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களோட கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஷி ட்ரைட் ஹர் லெவல் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கடைசி இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் போனாங்க. பட் இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாவே விட்டுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 பேருமே நல்லா சூப்பரா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணீங்க, உங்களால முடியாம வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா அந்த செகண்ட் டேல வந்து அன்ஷிதா முழுக்க ஜாக்லின் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, மஞ்சரி சொன்னா உள்ள வச்சிருப்பேன்னு சொன்னா அவன் கூட கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டா, அவளுடைய உண்மை முகம் வெளியே வந்துருச்சு, விஷம் எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சுன்னா வந்து ஜாக்லினுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்ஷிதா கேம் இவ்வளவு வன்மம் வந்துருச்சு ஜாக்லின் மேல. ஒருவேளை தோத்துட்டோம் அப்படிங்கிறதுனாலயா இல்ல நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு விளையாடிட்டாலே அப்படிங்கிறதுனாலயா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருந்த மாதிரி இருக்கு வன்ஷிதா கிட்ட. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இப்போ அந்த ராயன் அண்ட் ராணவ் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்னடா இப்ப ஹிந்தி பிக் பாஸ் பாக்குறோமா தமிழ் பிக் பாஸ் பாக்குறோமான்ற மாதிரி கை கலப்புலாம் ஆகுது இல்லையா? பிசிக்கலா அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னும் போது திஸ் இஸ் வைல்டு. இது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, மேபி இது உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரயனுக்கு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அது எவ்வளவு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல கூட நம்ம கையை வைக்க கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ப்ரோமோல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரயன் போய் கை வைக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. என்னவா நடந்திருந்தாலுமே நீ தூரமா நின்று பேசலாம், கத்தலாம், வார்த்தைகளை விடலாம், அதெல்லாம் செகண்டரி. கையை வைக்கும் போது கண்டிப்பா அது ரயனுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சண்டை மாதிரி தெரியல. ஆனால் போய் கையை வச்சு இப்படி தள்ளுறாரு அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்கோ இல்லை ஒரு எல்லோ கார்டோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ வந்து நான் சில லைக் டைட்டில்ஸ் சொல்லுவேன். அந்த டைட்டில்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் சூட் ஆவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சும்மா அந்த 2 வரையில எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன கிட்டத்தட்ட பிக் பாஸ் இல்ல ரீசன் அடுத்து நீங்க தான் சார் பிக் பாஸ்க்குள்ள போறீங்க. ஆமா, சரி, ரைட். அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சோ டைட்டில் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷ பாட்டில் அப்படின்னா சாச்சனாக்கு கொடுக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல பேசுறது இது பண்றதுலாம் வந்து அவ்வளோ கிளியரா இல்லை. ஒவ்வொருத்தரை பற்றியும் தப்பா நிறைய போர்ட்ரே பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஈவன் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ரோஸ்ட்னு ஒரு கான்செப்ட் கொடுக்கும்போது அதில் ரோஸ்ட் பண்ணாம சௌந்தர்யா மேல இருக்கக்கூடிய வன்மத்தை முழுக்க இறக்கி கத்துன மாதிரியும் அண்ட் எப்பயோ நடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கும் போது கண்டிப்பா அது வன்மமா தான் இருந்துச்சு, அது ரோஸ்ட் மாதிரி தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த சீசனுடைய விஷப்பாட்டிலா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஆமா, மேனிபுலேட்டர் நம்ம வேற பேரே கிடையாது, ஆர்ஜி ஆனந்தி தான். அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேனிபுலேட் பண்றாங்க. அன்ஷிதாக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே இல்லாட்டா கூட அப்படி தப்பு கிடையாதுடி, நீ பொசசிவ்னஸா இருந்தாலும் தப்பு கிடையாதுடி, நீ லவ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா முழிக்கும் போது அந்த இடத்துல கூட ஒரு மேனிபுலேட் பண்ணி நீ ட்ரை கூட பண்ணி பாரு, அது கூட கண்டென்ட்டுக்கு நல்லா தானே இருக்குன்ற மாதிரி அவங்கள புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்ஜி ஆனந்தி ஒரு மேனிபுலேட்டரா பாக்குறேன். சரி, ஓகே. பிளே பாய் ஆஃப் தி சீசன் வந்து ரயன் தான்.
ஆமா வந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும் போதும் கேர்ள்ஸ் கூட தான் இருந்தாரு. அடுத்த வாரமே கேர்ள்ஸ் டீமுக்கு போனானா ஜாலியா போயிட்டாப்ல. இப்ப வரைக்கும் எப்பயுமே ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தாங்கன்னா ரயனை சுத்தி ஒரு 6 பெண்கள் 4 பெண்களாச்சு குறைஞ்சது இருக்காங்க. ஸோ அந்த கோவா கேங்லயும் 2 பெண்கள் இருக்காங்கன்றதுனால அவர் தான் வந்து பிளே பாயா பாக்குறேன் நான். சரி, ஓகே. இம்மெச்சூர்னா அகைன் அதுவுமே சாச்சனாக்கு தான் வரும். சாச்சனா ஆமா சாச்சனா இல்லைன்னா இப்போதைக்கு பவித்ரா கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது நிறைய இடத்துல பார்க்கும்போது. ஏன்னா நேற்று கூட இந்த ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது பெர்மிஷன் கேட்டு திறக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அஸ் அ கேட்னா அவர் போட்டிருக்க ஒரு ரூலா தான் நான் பார்த்தேன். அண்ட் வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜை வந்து கண்டதையும் எடுத்துட்டு போயிடுறாங்க, யாரு எதை எடுக்கிறாங்கன்னு தெரியல, ரேஷன் அடி வாங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அஸ் அ கேட்னா அப்படி போட்டிருக்காப்ல. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு மீட்டிங்ல அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனா அதை போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் அவ்வளோ எடுத்து சொல்றாரு, ஏமா இங்க பாருமா நீ ஒரு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்கிற, உங்ககிட்ட கேட்காம யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள போனா உனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இவங்க இன்னொரு சாச்சனா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க, நான் ஃப்ரிட்ஜ் திறக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நான் எதுவும் எடுக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இம்மெச்சூர்ல இப்போ கொஞ்சம் பவித்ரா வராங்களோன்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது. சரி, ஓகே. பாசி வந்து யாரு? பாசின்றா இவர் தான் தீபக் வந்து ஒரு சில இடத்துல அவர் சொல்றது தான் கேட்கணும், அவர் சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. அதை மீறி ஏதாச்சும் இருக்கும்போது கொஞ்சம் ரூடா பேசிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதை அப்ரோச்சபிளா இல்லை அப்படிங்கும் போது அது பாசி கேரக்டர்ல வந்துடும். ஸோ அவருக்கே தெரியுது நான் அப்ரோச்சபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோன்ல இருந்து இப்போ ஒட்டச்சி கொஞ்சம் வெளியே வரதுக்கு அவரே ட்ரை பண்றாரு. ஸோ பாசியா இருக்கிறது தீபக். எனக்குமே மஞ்சரி கூட தோணும். மஞ்சரி கூட நிறைய இடத்துல வந்து தான் வாய்ஸ் தான் வந்து இந்த டாமினண்டா இருக்கணும்ன்றத நான் பார்த்துருக்கேன். அவங்களும் எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் செட் ப்ராப்பர்ட்டி, அதாவது எதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சத்யாலாம் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான் இருக்காப்புல. அவருக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறது ரஞ்சித், இப்ப புதுசா வந்திருக்கிறது சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருமே கொஞ்சம் செட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்காங்க. இப்போ வந்து சில பேர் அப்படியே தன்னை பெருசா போர்ட்ரே பண்ணிப்பாங்க, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு. நான் டம்மி பீஸ். தர்சிகா ஆமா நேத்து கூட லாஸ்ட் இதுல கூட சொன்னாங்க, நான் பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன், அதனால எல்லாரும் இப்படி மேல பாத்துட்டு இருக்கீங்க, அதுல இருந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி இந்த ஒரு டாஸ்க்ல தோத்துட்டா கூட, அதாவது வர்ஷினி தான் அன்னைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல சௌந்தர்யாவும் வர்ஷினியும் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தர்சிகோட விளையாடும் போது கிட்டத்தட்ட அது தாண்டவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டாஸ்கே முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பிட்டாங்க. ஆனா வந்து என்ன யார் மேல பழிய போடுறாங்கன்னா, வர்ஷினி ஒழுங்கா பண்ணியிருந்தானா என்கிட்ட அவளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயுமே சொதப்புனாங்க. அது மாதிரி இந்த சுத்திக்கிட்டே கொண்டு போய் பவுல்ல போடுறது வந்து கீழே சுத்த சொன்னா இப்படி மேல பார்த்து சுத்திட்டு போனாங்க. பிக் பாஸ் வந்து இல்லம்மா அது நாட் அலோட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே வெளியே வந்து பிக் பாஸ் என்ன மட்டும் குறை சொல்லிட்டாரு, எல்லாரும் அப்படித்தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னை ஒரு பெரிய பிசிக்கல் டாஸ்க் உடைய ராணி மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டு அது இல்லைன்றதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஸோ அதனால நீங்க சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. டிராமா குவீன் ஆர் கிங்? டிராமா குவீன் சௌந்தர்யா, டிராமா கிங் அருண் பிரசாத் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பிரிச்சிடலாம். ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்றாங்க. ஒரு சின்ன ஆனா சௌந்தர்யா அளவுக்கு அருண் பிரசாத் இல்ல. அருண் பிரசாத் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறாப்ல. டப்பா அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே சௌந்தர்யா எப்படின்னா அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சத்யா மேட்டர் போயிட்டு இருக்கும்போது உள்ள போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணதாகட்டும், நேத்து ஒரு ஒண்ணில் அந்த பாயாசம் தான், அந்த பாயாசத்துக்கு நான் வெளியே போய் நான் மலையில உட்கார்ந்து அப்படின்னா யாருன்றதை ஒத்துப்பாங்களாம். இது என்னடா கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது சௌந்தர்யாவால ஈஸியா முடியும். அது கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர். அதுல ராயன் வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு, உனக்காக அவங்க நீ மழை நினைச்சா நினைக்கலாம் என்ன அப்படின்னு. ஆமா இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா போச்சு, இந்த செஷனே நல்லா போச்சு. கரெக்டான டைட்டில்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் சார். நெக்ஸ்ட் டைம் இன்னும் சுவாரஸ்யமா இருந்தா பிக் பாஸ் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.